ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு காட்டுறதுக்கு? மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள் புலாவ் பண்ணி காட்டுறேன். மல்டி மில்லட்ஸ்னாக்கா ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டு, பார்னட் மில்லட்டு, ப்ரௌன் டாப்பு எல்லா மில்லட்டையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம். யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மில்லட்ஸ் செஞ்சு சாப்பிடணுன்ட்டு டாக்டர் அட்வைஸ். யூஸ்வலாக எதே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, யூடியூப்ல ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், டாக்டர்ஸ் சொல்றதே அரிசியை பதிலாக சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு நாளுக்கு ஒரு சிறுதானியம் பண்ணால் ரொம்ப நல்லது. முடியலையா, எல்லா சிறுதானியங்களையும் வாங்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மல்டி மில்லட்ஸ் இருந்தும் நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரியே இன்னைக்கு நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கிறது மல்டி மில்லட்ஸ் வெஜிடபிள் புலாவ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது. யாரெல்லாம் நம்மளோட உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஃபைபர் கண்டென்ட் நிறைய வேணும், டைஜஷன் நல்லா ஆகணும்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணுங்க. பட் ஒன் திங் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் சிறுதானியங்களை யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அவள் ராத்திரியே அதை சோக் பண்ணிடணும். ஊர் வச்சு பண்ணாதான் அதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டைரெக்டாக சிறுதானியங்களை இந்த அரிசி மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நல்லா வேகிறதுல ஒன்று, ரெண்டாவது டைஜஷன் ஆகுறதுல ப்ராப்ளம் ஆகிடும். அதனால காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சுக்கோ எதுக்கோ செய்யணுன்னாக்கா ப்ரீவியஸ் நைட்டை நீங்கள் ஊர் வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நானும் மல்டி மில்லட்ஸ் எல்லாம் ஊர் வச்சுட்டு இப்போ பலாவ் செஞ்சு காட்டப்போம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ பேசிக் மசாலா சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஒரே ஒரு ஏலக்காய். நிறைய சேர்க்கக்கூடாது, மசாலா ரொம்ப திகட்டுறது அப்புறமா அதை சாப்பிட்டாக்கா. அதனால் மினிமம் 1 or 2 பீசஸ் சேர்க்கணும், அவ்வளோதான். சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகள் சேர்த்துக்கோங்க போகிறோம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா பவுடராக சேர்க்கலாம், இல்லை அரைச்சி விட்டு சேர்க்கலாம். பட் நான் டைரெக்டாக சேர்த்துட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக அலம்பி இருக்கிற புதினா தழை சேர்த்துட்டு மல்டி வெஜிடபிள்ஸ் சேம் நிறைய கறிகாய் சேர்த்துருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, டொமேட்டோ எதை வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறியில் இதே சேர்க்கணும் அதே சேர்க்கணுன்றது கட்டாயமாக இல்லை. என்ன வெஜிடபிள் சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் கார்ன் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் அது. இப்போ பாருங்கள், எங்கள் ஆற்றுல என்ன இருந்ததோ அத்தனை கறிகாவும் நான் 1 or 2 பீஸஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு வதக்கின்னு இப்போ தேவைப்படுற உப்பு சேர்க்கணும். மெயினாக உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டுமிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரவுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னாக்கா மசாலா இந்த கறிகாயெல்லாம் இழுத்துக்கணும். அப்புறமா நிறைய மசாலாகளை சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப மசாலா ஆகிட்டாக்கா இந்த சிறுதானியங்களை அவ்வளோ இழுத்துக்காது மசாலாவை. அது மேலே அப்படியே இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால சொல்லிட்டு இருக்கேன், துளி துளி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். சிறுதானியங்கள் உடம்புக்கு நல்லது. ஆனால் அதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கட்டுன்ட்டு நாங்கள் நிறைய மசாலா சேர்த்துட்டாக்கா சாப்பிடவே முடியாது. அதனால லிமிட்டில் சேர்த்துக்கணும். 1 கப்பு நான் சிறுதானியம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே குக்கர் லிட்டை மூடிட்டு விசில் வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் வரணும். அப்போ தான் அது சாஃப்டாக உதிரியாக நல்லா ஆகிடும். பாருங்க, ஓசை அடங்கி பிறகு திறந்து பார்த்தாக்கா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா எவ்வளோ நல்லா ஆயிருக்குன்னு. பார்க்கறதுக்கு ஒன்றே இல்லை, ருச்சி கூட அவ்வளோ நல்லா இருக்கும். வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யாருமே நினைக்கவே மாட்டீங்க சிறுதானியத்தில் கூட இவ்வளோ நல்லா வருமான்ட்டு. கட்டாயமாக சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கோ, உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது சத்தான உணவு. இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸை பயன்படுத்தி வகைகளை பண்ணி கொடுங்க. வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும், டெய்லி நான் செஞ்சு பார்த்துட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவளெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜு, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்படியே நானும் உங்களுக்காக வெரைட்டிஸு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then take care, bye bye.